அரக்கா நீ எங்க இருக்க? ஆமா அப்படின்னு சொல்லி நந்திதேவன் சத்தம் போடுறாரு. உடனே பார்த்தா அந்த வல்லரக்கன் ஆண்டவன் சிவபெருமான் தான் வந்துட்டாரு போல அப்படின்னு சொல்லி புத்த உடைச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டான். ஆமா ஆமா அப்படி தேடி தேடி பார்த்தான். படுத்து கிடக்கு படுத்த கிடக்கும் 4 கால வச்சுட்டு நிற்கு. ஆமா அரக்க அங்க பார்க்க அங்க பார்க்க நம்ம ஆண்டவன் சிவபெருமான் நினைச்சோம். ஆண்டவனை காங்கலிய 4 கால் இருக்கு, 2 கொம்பு இருக்கு, 2 கால் இருக்கு. எப்படி ஆண்டவனா இருக்க முடியும்? பகவான் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்படியே கடும் கோபம் கொண்டு இந்த வல்லரக்க பாலகனானவன் இருக்கிறான். கவசத்தை கலைச்சிட்டாங்க. யாருப்பா நீ? கொம்ப வச்சுக்கிட்டு 2 கொம்ப வச்சுக்கிட்டு நிக்க அப்படின்னு சொல்லி ஏசலாம். உடனே பார்த்தா நந்திதேவன் எப்ப எப்ப வல்லரக்கா நீ கோவப்படாத, ஆண்டவன் சிவபெருமான் தான் உன்னை அழைத்துட்டு வர சொல்லி என்னை அழைத்து வச்சிருக்காரப்பா. அதாவது நான் தான் ஆண்டவன் சிவபெருமானுடைய தூதுவன், ஏவல் பணியுடைய செய்வதற்கு. ஆமா என்னுடைய பேர் வந்து நந்தி, நந்திதேவன். சரி பகவான பாக்கணும். சரி எப்ப அரக்காணி அதெல்லாம் கவலைப்படாத, என்ன அப்படி 2 குளிகை. ஆமா அப்படின்னு சொல்லி 2 குளிகையை கொடுத்தார். அதாவது வல்லரக்கா இந்த 2 குளிகைய 2 கடாப்பல்ல ஒதுக்கணும். அதாவது குளிக்கிட்டேன்னு வச்சுக்க பிட்டி தான் முளைக்கும். குப்பர குப்பர ஒழுங்கு என்னைக்கு கைலாசம் கொண்டு போக முடியாது. ஆமா கைலாசம் போயிடலாம். ஆமா அப்படி என்று சொல்லி இந்த நந்திதான் தேவனானவர் 2 குளிகையை கொடுத்தார். உடனே வல்லரக்க பாலகனானவன் 2 கடாப்பல்ல ஒழுக்க அப்படியே 2 ரெக்கையானது முளைச்சிட்டு. யா பாவி பயலுக்கு ரெக்கதான் முளைச்சது, நிக்க மாட்டான். ஆமா நடந்து போற ஆளுக்கு சைக்கிள்ல கையில கிடந்து என்ன ஆகும்? என்ன ஆகும்? சுத்தி ரவுண்ட் அடிப்பாரு. சுத்தி ரவுண்ட் அடிப்போம். 4 நாளைக்கு அடி ரவுண்ட் அடிப்பாரு. ஆமா போட்ட இடத்துல நடக்கும். போட்ட இடத்துல அந்த பஞ்சரை கிடக்கும். அதே போலவே இந்த வல்லரக்க மேல புறக்கான் கீழே புறக்கான், அங்க ஓடதான் இங்க ஓடதான், ஒரே ஆட்டம் பாட்டம் அவனுக்கு. இப்ப நமக்கெல்லாம் ரெக்க முளைச்சுன்னு சொன்னா நம்ம ஒரு இடத்துல இருப்போமா? இருக்க மாட்டோங்களா? அங்க போறப்ப இங்க போறப்ப ஒரே ஆட்டம் தான். ஆமா என்னமோ கடவுள் நமக்கு ரெக்க இல்லாம படைச்சு விட்டாரு. ஆமா அப்ப இந்த வல்லரக்க பாலகனுக்கு 2 ரெக்கையானது வைத்து விட்டது. உடனே இந்த நந்திதேவனானவர் வல்லரக்கனை அழைத்துக் கொண்டு எப்படி கைலாசம் வருகிறார் தெரியுமோ? ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆண்டவனை நந்திதேவன் தலை வைக்கிறார். உடனே வராறு ஆண்டவனின் பின்னால அரக்கனோட தெரியும் வல்லரக்க பாலகனும் உடனே வராறு ஆண்டவனே பகவானியா நகரணையா ஈஸ்வரன இறையோ ஈஸ்வரன இறையோ
அப்படி முன்னடந்து வரும்பொழுது இந்த வல்லரக்க பாலகன் அப்படியே பின்னாடி பறந்து வாரான். ஆமா. அப்படி ஆதிவள்ளி கைலாசத்துல வரும்பொழுது, அதாவது கைலாசம்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒரே புகமூட்டமா இருக்கும். யாகம் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. புகமூட்டமா இருக்கும்போது கேட்கான், ஏன் நந்தி என்ன ஆண்டவனை காணல? யாரு? சரி. தாடி வச்ச முனிவர்களா இருக்காங்க தெரியுமா? ஆமா. சட்டமுனி அவங்க பெரிய பெரிய மாமுனிவர்கள். சரி. ஆமா. நீ என்ன சுத்தி சுத்தி பாக்கி நீ யாரை தேடுத? யார தேடுத? சிவபெருமானே தேடுத. அந்த நேரே ஒரு மேடை இருக்கு பத்தியா? ஆனைத்தோல் ஆசனத்துல, புலித்தோல் ஆடையில, செங்கோல் கரம் பிடித்தவாறு இமய பர்வதத்தின் ராஜகுமாரனாக விளங்கக்கூடிய அந்த இருக்காரு பத்தியா? ஆமா, அதுதான் சிவபெருமான். அவர்தான் தேடுறியா? அவர்தான் சிவபெருமான். என்ன தேவையோ அவர்கிட்ட போய் கேளு. அதாவது நம்ம ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போறோம்னு சொன்னா அந்த வீட்டுல 2 சின்ன பிள்ளைங்க இருக்கும். வெறுங்கையை வீசிட்டு போக முடியுமா? சும்மா போக முடியாது. என்ன பழம்? 10 ரூபாய் கொய்யாப்பழம் வாங்க முடியுமா? அப்போல காலத்துல வாங்கலாமா? ஆதி காலத்துல. சரி. அப்போ ஒரு வீட்டுக்கு விருந்தாக்கு போனோம்னு சொன்னா பண்ட பலகாரம் வாங்கிட்டு போவோம். அப்ப இவனும் ஆண்டவன் சிவபெருமான பாக்கிறதுக்கு வரான். ஒண்ணு வாங்கலையே அப்படின்னு சொல்லி பூ, மாலை, பால், பன்னீர் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வரான். ஆமா. அப்படி வாங்கிட்டு வரும் பொழுது ஆண்டவன் சிவபெருமானை தான் நினைத்தேன். அந்த வல்லரக்க ராசுதான் என்ன செய்கிறான் தெரியுமா? ஆண்டவனின் இளமாதே, ஆண்டவனின் இளமாதே, நானா வல்லார ஒரு சொட்டு சொட்டுவா உடைய வான தான் வாழ 2 நேரம் நானே சொல் ஈஸ்வரனை நான் வாழ 3 நேரம் நானே சொல் 3 நேரம் நானே சொல் கண்ணனை நான் ஒரு நேரம் சுத்துதான் அப்படியே உடையவனை வணங்குதான். 2 நேரம் சுத்துதான் அப்படி ஈஸ்வரனை வணங்குதான். அப்படி 10 நேரம் சுத்தி அப்படியே பகவானே வணங்கி நிற்கான். ஏன்னா போகும்போது பணிவா போனோம்ல. கண்டிப்பா கடன் வாங்கன்னு சொன்னா எப்ப நீனா உலகத்திலே பெரிய அளப்பா அண்ணாச்சி காணுமா கையெழுத்து கும்பிடுவாங்க. ஆமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்ப நமக்கு தேவைன்னு சொன்னா என்ன ப்ரூவ்னாலும் விழுவணும். ஆமா நம்ம காரியம் நடக்கணும். ஆமா என்னன்னு சொன்னா ஒண்ணும் கிடைக்காது. ஆமா ஆமா. அப்ப ஆண்டவன் சிவபெருமானை 10 நேரம் தான் சுற்றி பகவானை நமஸ்கரித்தான். அப்படி நமஸ்கரிக்கும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் கேட்கிறார், வல்லரக்கா என்னை தான் நினைத்து 12 வருடம் தோம்பிருந்தியே, உனக்கு என்னப்பா வேணும்? உனக்கு ஆடு வேணுமா? மாடு வேணுமா? எப்ப சொத்து வேணுமா? உனக்கு மனைவிதான் வேணுமா? அதுவே வேண்டாமா? அப்ப எங்க கொண்டு தரல?
எனக்கு நீங்க தந்த செல்வங்கள் எல்லாமே இருக்கு சுவாமி. ஆடு மாடு சொத்து சுகம் தோட்டம் துறை வயல் வயக்காடு அனைத்து செல்வங்களும் இருக்கு. அப்போ உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு ஒரு எல்லையே சிறியவர் வேணும் சுவாமி. அப்படியா? ஆமா. அப்படி என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே இந்த வல்லரக்க ராட்சதன் அவன் கேட்கும் பொழுது இந்த ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே வல்லரக்க ராட்சதன் எப்படி சொல்கிறான் தெரியுமா? ஆண்டவன் ஆண்டவனே பகவான் வார்த்தையா என்று சொல்லி வல்லாரே ஈஸ்வனோட இடமாதி சொல்லுவார். ஆண்டவனே இடமாதி ஆண்டவனே அரக்கணங்கையாக சொல்லுவார். சொல்லி வாழார் ஆண்டவன் இடமாதி உடனே கேட்டான். அந்த வார்த்தை காதில்லை அந்த வார்த்தை ஆண்டவன் அப்படி ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே இந்த வல்லரக்கராட்சதன் கேட்கிறார். ஆண்டவா பரம்பொருளே, எனக்கு இந்த எல்லையை சிறிய வரம் வேண்டும். எல்லையிலிருந்து சிறிய வரம்னா எப்படி கொடுக்க முடியும்? ஆமா ஆமா. அப்படி என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே இந்த வல்லரக்க ராட்சதன் கேட்கிறார். எப்பா வல்லரக்கா, சிறிய வர இங்கே உனக்கு என்னதான் வர வேணும்? ஆமா பெட்டிக்கடை வைக்க போறியா? உனக்கு என்னப்பா வர வேணும்? வேற ஒண்ணு இல்ல சுவாமி, நான் கேட்கக்கூடிய நீங்க வந்து பெரிய வரம் நினைச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அது உண்மைதான். அதுக்கு தான் கடுகு மிளகுன்னு மட்டும் சொல்லி காட்டி பேசிட்டு இருக்கேன். எப்ப என்னதான் வர இருந்தாலும் என்னை நினைத்து நீ 12 வருடம் நோக்கம் இருந்துட்டேன். ஆமா. அப்ப நான் உனக்கு என்னங்கிறத நான் கேட்டு கொடுக்கணும். கண்டிப்பா கொடுத்தானா? அதுதான் என்னோட வேலை. ஆமா. அப்ப உனக்கு என்ன வர வேணுமோ என்கிட்ட கேளுப்பான்னு சொல்லும் பொழுது அந்த ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே வல்லரக்க ராட்சதன் எப்படி கேட்கிறான் தெரியுமா? ஆண்டவன் இடமாதி ஆண்டவாணி இடமந்திர இடமா வல்லரக்க ராட்சதனோ ஆண்டவானே பகவானே எனக்கு வார எனக்கு வேண்டும் என்று சொல்லி வல்லரக்க ஐயா வல்லார ஈசனோட சொல்லுவான ஈசனிட சொல்லுவான. எனக்கு வேண்டும் ஆண்டவா பரம்பொருளே, அதாவது எனக்கு என்ன வர வேணும்னு சொன்னா எங்க சத்தியம்? என் மனைவி
ஆமா அந்த உங்க மனைவி பார்வதி மேல சத்தியம் பண்ணி தந்தாதான் சரி நான் வர கேட்பேன் சுவாமி. அப்படியா? எப்ப அப்படிதான் உனக்கு வரம் கொடுக்க முடியாது. ஆமா தர முடியாதுன்னு சொல்ல முடியாது சுவாமி. யா 12 வருட காலம் உங்களை தவம் இருந்திருக்கேன். சரி நீங்க வர நீங்க கண்டிப்பா தந்துதான் ஆகணும். அப்படியா? சரி அப்ப நான் அவன் மேல ஆணையா உனக்கு வரம் தரேன். உனக்கு என்ன வேணும்? சந்தோஷம் சுவாமி. சரி நான் வர கேட்கட்டுமா? கேளப்பா. யாருக்கே ஆண்டவன் சிவபெருமான் இன்னைக்கு படியளப்பு பயங்கரமா பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஒரு 2 வளையும் ஒரு டீ வேணுமா? அப்படியா? இந்த படியளப்பு எனக்கு தெரியாதுல. அப்படி இந்த ஆண்டவன் சிவபெருமான் இடத்திலே இந்த வல்லரக்க ராசிதானவன் கேட்கிறான். அந்தவா பரம்பரையிலே நான் கேட்கக்கூடிய வரம் இங்க கண்டிப்பா எனக்கு தரணும். அதாவது யார் காட்டி இரல் எடுத்து நான் ஆகாதேவி கங்காதேவி பூமாதேவி தானறிய என் சிரசை 3 நேரம் சுற்றி நான் எதை நீட்டினாலும் எனக்கு சாம்பலாகிவிட வேண்டும். அப்படி எனக்கு ஒரு எரிக்கும் வரமாண்டு எனக்கு வேண்டும். ஆமா ஆமா என்ன சரி ஆமா எனக்கு இந்த வரம் தான் வேணும். ஆமா தர முடியாதுப்பா. எப்ப ஆண்டவா சிவபெருமான் ஆதிசக்தி மீது ஆணையாக தாரேன்னு சொல்லிருக்கீங்க. அப்ப கட்டாயமா எனக்கு நீங்க தந்துதான் ஆகணும். ஆமா அப்படி என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் இடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் வல்லரக்க வாழவன் இடத்துல என்ன சொல்கிறான் பாருங்க. என்பவனை வல்லரக்கா என்பவனை வல்லரக்கா என்னுடைய வார்த்தை என்று சொல்லி ஈஸ்வரனும் என்ப மூட சொல்லுதா என்பவனை வல்லாரா ஆள வாரம் வியாழா சாப வாரம் வியாழாத என்று சொல்லி ஈஸ்வரா என்ப மூட சொல்லுதா அந்த வார்த்தை காதில்லையா அந்த வார்த்தை காதில்லையா அரகணங்கே யாரு சொல்லுவா அப்படி ஆண்டவன் சிவபெருமான் வல்லரக்க ராசியத்தை சொல்கிறார். ஐயா வல்லரக்கா என் மகனே வல்லரக்கா ஆலவரம் கேட்டாலும் சாக வரம் கேளாடா. உனக்கு வேற என்ன நாள் நட்டாரு? ஆமா எரிக்கும் வேற உனக்கு வேண்டாமப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் இடத்திலே சொல்கிறான். அந்தவா பரம்பொருளே நீங்க ஆதிசக்தி மீது ஆணையா எனக்கு தாரேன்னு சொல்லிருக்கீங்க. எனக்கு கண்டிப்பா நீங்க தந்தேதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அப்படி என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமானத்துல கேட்கும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் எப்படி வரத்தை கொடுக்கிறான் தெரியுமா? தந்தேன் தந்தேன்டா வல்லாரக்கா வல்லாரக்கா கரணியெல்லாம் மாண்டிடலாம் நீ கரணியெல்லாம் மாண்டிடலாம். கொடுத்தேன்டா வல்லாரக்கா ஐயா வல்லாரக்கா நீ கொண்டாட்டமா யாங்கிடலாம் நீ கொண்டாட்டமா யாங்கிடலாம் குடையே இந்த வல்லரக்க ராசி நடத்திலே தந்தேன் தந்தேனடா வல்லரக்கா
இந்த தரணி எல்லாம் ஆண்டிடுவாயப்பா. கொடுத்தேனடா வல்லரக்கா. கோலயத்தை ஆண்டிடுவாய் ஒரு உடைக்கின்றீரே. அப்படி என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் வரத்தை கொடுத்தார். வரத்தை கொடுக்கிறார். அடே வல்லரக்கா, உனக்கு தந்ததோ நான் எரிக்கும் வரம். ஆமா, சாதாரண வரம் இல்ல, எரிக்கும் வரம். அந்த வரத்தை கொண்டு நீ தவறுவியாதை செய்தேயானால் தானளிக்கும் வல்லரக்கா என்று சொல்லி கொடுத்தார். வரத்தை கொடுத்தார். ஆமா, அப்படி வரத்தை கொடுத்து விட்டு அந்த வல்லரக்க ராட்சதனானவன், அதாவது அந்த வரத்தை வாங்குவதற்கு முன்னாடி இந்த வல்லரக்க எப்படி போனா சுவாமி சுவாமின்னு குனிஞ்சு குனிஞ்சு கும்பிட்டான். 10 நேரம் சுத்தி வந்தான். பாத்துக்கிட்டே தான் இருந்தேன் அவனை. ஆமா, அப்படி குடிச்சு வாங்கினவே அந்த வரத்தை வாங்கிய பின்பு வளர்ந்த ராட்சதன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? ஏ ஆதிவள்ளி கைலாசத்து ஆண்டவனி கிடமாதிட நான வல்லரக்கு எறும்பு போல இருந்தவன், எறும்பு போல நிற்கான், ஊசி போல இருந்தவன், ஊசி போல வரத்தை வாங்கிட்டு அப்படியே பார்க்கலாம். என்னவே அப்படியே முடிச்சு முடிச்சு பார்க்கலாம். பார்த்தா விளங்குமா? ஆமா, எறும்பு போல நின்னவன் தான் அப்படி எமமலை போல நிற்கானா. ஆமா, அதாவது நம்ம ஒருத்தங்கிட்ட கண்ணை வைக்கும் போது சுத்தி 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 வருவோம், கும்பிடு போடுவோம். வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவரு தான் இவரை தேடி அலையும். எங்க வளர்த்தானோ, எங்களை ஓடுனானா, ஊர்ல இருந்தானா ஊரை விட்டே போயிட்டானா அப்படின்னு சொல்லி இந்த ஐயா தான் தேடி கொடுக்கணும். அப்ப துட்ட கொடுத்தவரு தேடி அலைய வேண்டியிருக்கு. ஆமா, இந்த காலத்துல பிற இப்படித்தானே இருக்கு. என்ன செய்ய? அதுதான் லோன்காரெல்லாம் இப்ப பயந்து தெருவுல வரவே மாட்டேங்காரு. ஆமா, கூட்டு சண்டை தான் தருவாங்க. ஒரு ஆளு கட்டணும்னாலும் சரி, அவனை வேறு கட்டித்தான் ஆகணும், கட்டித்தான் ஆகணும். ஓட முடியாது, ஒழிய முடியாது. என்ன செய்ய? இந்த பிக் பாக்ஸ் ஒண்ணு வந்தது. ஆமா, பிக் பாஸ். பிக் பாஸ்ல ஒரு 10 பேரை பிடிச்சு போடுவாங்க. 10 பேரை பிடிச்சு போட்டோன்னு சொன்னா அவங்க எங்க போறான், என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லி கேமரா மூலமா அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் ஓட முடியாது, ஒழியவும் முடியாது பிக் பாஸ்ல. அப்போ கடன் வாங்கணும்னு சொன்னா கடைக்காரன்ட்ட கொடுக்கணும். அதை விட்டு அங்க இங்கே ஓடி ஒழிய கிடைக்கப்படாது. சிவில் குறைஞ்சா வேற ஒண்ணு வாங்க முடியாது, ஒரு கடனை வாங்க முடியாது, வேற வீட்டுல தான் இருக்கணும். ஆமா, அப்ப ஆண்டவன் சிவபெருமான் இடத்திலே வரத்தை வாங்கிய பின்பு எறும்பு போல நின்னவன் தான் எவமலை போல நிற்கானா. என் பாவி பயிருக்கு திமிர பத்தியெல்லாம் எவ்வளவு திமிரு இருக்கு. ஆண்டவன் சிவபெருமான ஐயான்னு சொல்லி 10 நேரம் சுத்தி சுத்தி வந்தான். காலில் விழுந்தான். எப்படியாவது வரந்தாங்கன்னு சொன்னா, உங்க மனைவி மேல ஆணையா எனக்கு வரந்தாங்கன்னு சொன்னா, நம்பிக்கை இல்லாம இவ்வளவு பேசிட்டு ஆண்டவன் சிவபெருமானே எழுந்து முழிச்சு பார்த்தான். ஆமா, அப்படி ஆண்டவன் சிவபெருமானை தான் நினைத்து இந்த வல்லரக்க ராட்சதனானவன் அப்படியே அங்கும் இங்கும் பார்த்தான். அங்கும் இங்கும் பார்த்தான், அப்படியே பார்த்தான். வரத்தை வேண்டியாச்சு, என்ன செய்வோம்? ஆமா,
நம்ம ஒரு 10,000 ரூபாய் கையில வச்சுக்கிட்டு என்ன செய்வோம் நினைப்போம் வாங்கும். 10 நிமிஷத்துல காலி பண்ணிடுவோம் நாங்கள். ஆமா ஆமா. பெண்கள் பேச்ச நம்ப கூடாது. வீட்டுல இருந்து ஒரு பேச்சா இருக்கும், போன கடைக்கு கூட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு பேச்சா இருக்கும். பிறகு ஐயா தான் துண்ட தலையில போட்டு இருக்காங்க. சரி 2000 முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கூட்டு போவாரு. அங்க போவதான் டைமாடு நம்ம நேர 10,000 சிலையில நிப்பா. ஆமா ஆமா. அதே போலவே இந்த வல்லரக்க ராட்சதானவன் ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே வரத்தை வாங்கிவிட்டு அப்படியே மேலே முளை முளைக்கான். அப்படி வரத்தை விட்டு வாங்கிட்டு வரும் பொழுது இந்த நாரதரானவர் பார்த்தா, நாரதருக்கு யார் சந்தோஷமா இருந்தாலும் பிடிக்காது. ஆமா. உடனே நாரதர் பார்த்தா, எடா வல்லரக்கம், என்ன போகும்போது பூ பழத்தோட கொண்டாட்டமா போனியே, இப்ப இப்படி வாரியே என்ன என்ன? சரி வரத்தை வாங்கிட்டு வரியா? சரி என்ன வரம் வாங்கின சொல்லு. என்னப்பா சிரிக்க? அதெல்லாம் பெரிய வரம் சுவாமி, தூண்டாமணி வரம். தூண்டாமணி வரமா? எரிக்கு வரம், எரிக்கு வரம். அப்படியா? ஆமா. ஆண்டவன் சிவபெருமான் உனக்கு எரிக்கு வரத்தை கொடுத்தாரு. சிவபெருமான் எரிக்கு வரத்தை தந்தார், நான் வாங்கிட்டு வந்தேன்னு வந்துகிட்டு இருக்கேன். என்ன வழி மறிக்காதீங்க. அதான் முட்டா பயல. உன்னை ஆண்டவன் சிவபெருமான் ஏமாத்திட்டாரு. ஆமா. சரி உனக்கு எரிக்க வரத்தை தந்தாருன்னு சொன்னாரு, எப்படி தந்தாரு நீ பாத்தியா? சரி தந்தை நந்தேன்னு சொன்னாரா, இவன் வந்தே வந்தேன்னு வந்துகிட்டு இருக்கான். சாமி காலகாலம் அப்பதான் நடந்துட்டு இருக்கு. அப்படியா? தந்தேன்னு சொல்லி சொல்லுவாங்க, நாங்க மட்டும் வந்துருவோம். அப்படியா? அப்படி கண்ணால பாக்கல. கண்ணால பாக்கல சாமி. ஒரு ஆள்கிட்ட 10,000 வேகுதுன்னு சொன்னா அந்த இடத்துல இருந்து எண்ணி பார்க்கணும். ஆமா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுல 100 குறையுது 200 குறையுதுன்னு சொன்னா மறுபடியும் இந்த ஆள்கிட்ட போய் வாங்க முடியுமா? காய்கறி பையா போலாம்னா ஒரு கேரிபில போட்டு கொடுப்பாங்க. சரி 100 ரூபாய் கொடுத்தா மிச்சம் 50 ரூபாய் கொடுப்பாங்க. சரி நீ கேரிபில எது கொண்டாந்தா வரத? கேரிபிலையும் வாங்கிட்டு வரல. சரி கையிலையும் வாங்கிட்டு வரல. சரி பையிலையும் வாங்கிட்டு வரல. ஆமா. இவ்வளவு பெரிய வரத்தை தந்தேன்னு சொல்லி சொன்னாரு, அவர் எப்படி எப்ப தந்திருப்பாரு? எப்படி தந்திருப்பாரு? நான் யோசிக்கேன் நம்ம முட்டா பையில அப்படின்னு சொல்லி உடைய வேலை எரித்தோமோ உண்மையாவல் எனக்கு என்று சொல்லி வல்லார என்னாக என்ன உண்மையல் என்ன வான மனமாகல அரக்க நான வல்லார ஆதி வெள்ளி கைலாச ரொம்ப வாழா கணக்கு தான் பையா கணக்கு தான் பையா ஆண்டவரோ யாரு அப்படி இந்த நாரதரை வார்த்தை கேட்ட நன்றி கெட்ட வல்லரக்கன், இந்த ஈஸ்வரனை எரித்தோமானால் இந்த ஈஸ்வரியால் நமக்கு சொந்தம், இந்த பகவானை எரித்தோமானால் பார்வதி நமக்கு சொந்தம், இந்த உடையவனை எரித்தோமானால் இந்த உண்மை அவள் நமக்கு சொந்தம். நமக்கு தானே சொந்தம். இப்படி ஆசைப்படலாமா? அம்மா இப்படி ஆசைப்பட்ட விளங்குமா? பிள்ளைகள் ஓடி வந்து நம்ம அப்பான்னு கூப்பிடுவான், முருகன் ஓடி வந்து நம்ம டாடின்னு கூப்பிடுவான், டாடி வள்ளியை வந்து நம்ம மாமான்னு கூப்பிடுவான். சரி நம்ம படியெடுக்கலாம், வரம் கொடுக்கலாம், உயிர் கொடுக்கலாம். விளங்குமா? இப்படி என்னன்னா ஆசைப்பட்டா நடக்குமா? இந்த நன்றி கேட்ட வல்லரக்கே ஆண்டவன் சிவபெருமானை எரிக்கணும்னு சொல்லி அப்படியே வார அவசரமா இந்த கைலாசத்துக்கு வரும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் வலித்தார். இந்த அரச வாரா அவளை எரிக்கணும்னு சொல்லி விரலெல்லாம் நீட்டிக்கிட்டு வாரான், எரிக்கத்தான் வாரான். அப்படி என்று சொல்லி அந்த ஆதிவள்ளி கைலாசத்திலேயா ஆண்டவன் சிவபெருமான் என்ன செய்கிறாள் தெரியுமா? அப்படி இந்த அரக்கனானவன் நெருக்கி வரும் பொழுது அந்த ஆதிவள்ளி கைலாசத்திலே யார் யாரெல்லாம் ஓடுகிறார்கள் தெரியுமா? நாரதர் ஓடினார், நரமுரர் ஓடினார்,
வாகனத்தில காலியாகி ஆட்டு கண்ட வாகனத்தில ஓடினா சந்திரன் கணக்கை போட்டுக்கிட்டு சுற்றுறவுட்டுறோம் வீணைய போட்டுக்கிட்டு குடையை போட்டுக்கிட்டு குண்டோதர் மயில் நல்ல வாகனத்தில் சுப்பிரமணியம் பெரிசாலி வாகனத்தில் பிள்ளையார் ஆண்டவனே பகவானே இது எப்போ அதை சொல்ல நேரமில்லை ஈஸ்வரனை இறையோனே இது எப்ப இதை சொல்ல நேரமில்லை அப்படி ஆண்களை கைலாசத்திலே இந்த அரக்கனுக்கு அன்பயந்து நாரதரோட நந்திதேவன் ஓட சின்னமுக வாகனத்திலே கலிதேவி ஓட ஆட்டுக்கிட வாகனத்தில் அக்னிதேவன் ஓட அப்படி அவரவர் வாகனத்திலே அவரவர் ஓடுறாங்க. ஆமா யார் ஓடுதான்? பிள்ளையார் ஓடுறாரு. இந்த மயில் வாகனத்துல சுப்பிரமணிய பறந்தே ஓடிட்டார். ஆமா இதுல சின்ன வாகனம்னு சொன்னா யாருக்கு? அதாவது விநாயகப்பெருமானுக்கு தான், தொந்தி கணவதிக்கு. அந்த பெருசாலி வாகனமும் இருக்கிறது சின்னதுதான். எல்லாரும் அவங்கவுங்க ஓடிட்டாங்க. யாரு இருக்கா கைலாசத்துலன்னு சொன்னா ஆண்டவன் சிவபெருமான பிடிச்சு வச்சுக்கிட்டாரு. எப்போ உனக்கு மட்டும் என்ன வாகனம்? கால வாகனம். ஆமா உனக்கு பெரிய வாகனம், எனக்கு பாரு நீ சின்ன வாகனத்தை கொடுத்திருக்க, நான் இதை கொடுத்து எப்படிப்பா போவேன்? எனக்கு பிறந்த பையன் ஆள் பார்த்தனே செய்தேன். என்ன செய்திருக்கு? அதனால நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நீரும் இங்கே நின்னும் நானே இங்க நிக்க மறைக்க வரட்டும், நம்மளை எரிச்சு கொள்ளட்டும் போட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த விநாயகப்பெருமான் ஆண்டவன் சிவபெருமானை பிடித்து வைத்துக் கொண்டு ஆண்டவன் சிவபெருமானிடத்தில் இந்த விநாயகப்பெருமான் என்ன சொல்கிறார்? ஆதிவள்ளி கைலாசர், ஆதிவள்ளி கைலாசர் ஆண்டவன் இல்லமாதே அளவு இல்லை விநாயகர் எப்போ எப்போ ஆண்டாவே ஆதி மூல வார்த்தைக்கியா என்று சொல்லி கணவாதியும் இன்பம் கூட சொல்லுங்க பெரிசாலி வாங்க எப்படி நான் போகதப்பா என்று சொல்லி ஆதிமோ ஈசனோட இடவாதே யாரும் தானே சொல்லுங்க அந்த வார்த்தை காலியே அந்த வார்த்தை காலியே ஆண்டவரும் யாரு சொல்லி நாதி மூல கணபாதியம் எப்போ எப்போ ஆண்டாவுல பெருசாலி வாகன ஓடி வா என்றால் உருக வாட காக்குதப்பா அவசராமா என்றால் அவசராமா என்றால் அவன் போயிடும் காக்குதப்பா
வானங்கட்ட பெருசால் வானங்கட்ட பெருசால் ஆதி மூல கணபாதே பெருசாலி வாங்க முடியாது ஈசனோட இடமாதி அளவு நானே சொல்லுவார் அந்த வார்த்தை காவிரியாச்சு அந்த வார்த்தை காவிரியாச்சு அந்த ஆண்டு வரும் யாரு செய்வோம் அப்பா எனக்கு சின்ன வாகனம் பெருசாலி வாங்கணும் என் உடம்ப பாத்தியாப்பா என் கை எப்படி இருக்கு என் காலு எப்படி இருக்கு ஆமா குட்டக்காலு என் தொந்தியே முன்ன கடந்து இருக்கு ஆமா பின்ன போகுது ஆமா நான் எப்படி அப்பா இந்த பெருசாலி வாகனத்துல போகுது ஆமா சீனி உருண்டை கேக்கு இந்த அவசரம் புரியாம இந்த பெருசாலி வேற இந்த பாடுபடுத்துது எனக்கு வாகனத்தை மாத்தி தாங்கப்பா ஆமா இந்த அரக்க வரட்டும் நம்ம 2 பேரையும் சொல்லட்டும் நம்ம இங்கே இருப்போம் அதாவது இந்த பெருசாலி எதுக்கு தெரியுமா கேக்கு அதாவது அவரு போய் கடலை எதுக்குறதுன்னா அன்னைக்கு பார்த்து விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி சொன்னா நம்ம விநாயகருக்கு எப்படி படையில போடுவோம் கொழுக்கட்டை எல்லாம் வரிசையா அடிக்கிறோம் லட்டு பானிபுரி படிக்கணும் போல ஆமா ஆமா அப்ப எல்லாத்தையும் வைக்கும் பொழுது எல்லாத்தையும் கவுக்கு நல்லா அள்ளி சாப்பிட்டுருக்காரு விநாயகர் பெருமாள் ஆமா அப்ப இந்த பெருசாலி சொல்லிச்சா எப்பா விநாயகர் பெருமாள் இவ்வளவு காலம் சாப்பிடுறதியே எனக்கு அந்த பொரியில ஒரு பொரி கொடுக்கலாம்ல ஒரு பூந்தியாவது எனக்கு தரலாம்ல ஒத்தையில இப்படி சாப்பிடுதியப்பா ஆமா நான் தான் சங்கடப்படுவேன் நம்ம வண்டி ஓடுதுன்னு சொன்னா வண்டிக்கு பெட்ரோல் பண்ண தானே போவோம் சும்மா யாருக்காக போவோம் போவாங்களா அப்ப இந்த பெருசாலி வாகனமும் கேட்கும் எப்ப ஒரு அவள் பொடி எனக்கு தரும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த விநாயகர் பெருமான் கொடுக்கவே இல்லையா அள்ளி அள்ளி எல்லாம் சாப்பிட்டாராம் அப்படி சாப்பிட்டு இருக்கும் போது அப்ப மனசுல நினைச்சாங்க பெருசாலி யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் ஆமா என்னைக்குமே நம்ம இன்னைக்கு பணம் இருக்கு இன்னைக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்குன்னு சொல்லி ஆடக்கூடாது ஆமா இன்னைக்கு நம்ம பணக்காரனா இருந்தா சொன்னா நாளைக்கு எப்பனாலும் நம்ம ஏழையா மாறலாம் குடிசைக்கும் மாத்துவாரு எல்லாமே கடவுள் கையில தான் அதனால யாரும் நம்ம இருக்குன்னு சொல்லி ஆடக்கூடாது ஆமா அதே போலவே இந்த பெருச்சாலி வாகனமானது அந்த டயத்துல நடந்ததுக்கு இப்ப ஒரு பழி வாங்குதாரு பெருச்சாலி பழி வாங்குதாரு நீ எப்படி இருக்கன்னு பாப்போம் எப்படி அவசரமா போறோம் ஆமா என்னத்த கட்ட தந்துதானே ஆவணும் ஆமா அப்படின்னு சொல்லி ஒண்ணே செமக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தை இப்ப காட்டுது அதுதான் ஓடிவா என்றழைத்தா உழுத வடகாத்து ஆமா அப்ப உடனே சொன்னாரு ஆண்டவன் சிவபெருமான் எப்ப ஆதிமூலம் எப்ப ஆதிமூலம் நீ கவலைப்படாதப்பா அந்த பெருச்சாலி வாகனம் மூச்சை விடுச்சுன்னு சொன்னா சரி கபாலமாக திறக்கும் ஆமா பாதத்துல போய் உலகத்துல போய் சந்தி விநாயகனே தொந்தி விநாயகனே அங்க போய் அமர்வாயப்பா ஆமா அப்படின்னு வரத்தை கொடுத்தாரு ஆமா பிள்ளையார் என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு தெரியுமா என்ன சொல்றாரு எப்பா
இது எப்போ மூச்சு விட நான் எப்போ போறேன் அதுக்குள்ள அரக்க வந்து நம்ம கொண்டாம என்ன செய்ய அப்படியா அப்படி என்று சொல்லி அந்த பெருசாலையே மூச்சை விட்ட உடனே அப்படியே போகும் கபலமாக விடுத்தது. அப்படியே ஆதி மூலம் அப்படியே கொல்தாங்கவே இருந்துகிட்டாரு அமர்ந்துகிட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் அரக்கனுக்கு தான் பயந்து தேவாதி தேவர்களை எல்லாம் நந்தவன தோட்டமாக்கி அந்த நந்தவன தோட்டத்திலே ஆண்டவன் சிவபெருமான் என்ன செய்கிறார் தெரியுமா? ஆதிவள்ளி கைலாச ஆதிவள்ளி கைலாசத்தில் அரக்க நாட வாரா என்று ஆண்ட வந்த சிவபெருமான் சிவபேரம் அழகுடான யாது செய்வார் அழகுடான யாது செய்வார் பரிசளித்த செல்வஸ்ரீமான் யார் என்று சொன்னார்? மதன் தேவர் குறிப்பு. ஆமா SRB பேசி கே கந்ததேவன். ஆமா மணிதேவன் சாமி கொண்டாடி ஆனந்த் தேவன் சேதுமணி ஆறும் தேவன் ஐயப்பா அவருடைய கருத்தாலே முக்குலத்தில் வீர சிங்கம் முத்து ராமலிங்கம் முக்குலத்தில் வீர சிங்கம் முத்து ராமலிங்கம் மக்களையும் தவிக்க விட்டு மரணமானது மக்களையும் தவிக்க விட்டு மரணமானது மனங்களிடையானோ தேவர் மகன முகத்தை காண மனங்களிடையானோ தேவர் மகன முகத்தை காண மக்களையும் தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு மக்களையும் தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு மனங்களிடையானோ தேவர் மரண முகத்தை காணோ மனங்களிடையானோ தேவர் மரண முகத்தை காணோ
வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி அப்படி அவர்கள் அம்மா உஷி மகாளி அம்மா, மாயாண்டி மாசோடல அம்மா, பேச்சி அம்மா அவர்களுடைய அருளால வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி எஸ் புவனா வெள்ளிசைக்குழு சார்பாக வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அப்படி இருக்க அப்படி ஆண்டவன் சிவபெருமான் அரக்கனுக்கு தான் பயந்து தேவாதி தேவர்களை நந்தவன தோட்டமாக்கி அந்த நந்தவன தோட்டத்திலே ஆண்டவன் சிவபெருமான் அரளி புஷ்பத்திலே லிங்கமாகவே ஒளிந்தார். அப்படி ஆதிவள்ளி கைலாசத்திலே என்ன நடக்கிறது தெரியுமா? ஆதிவள்ளி கைலாசத்தில் பார்வதி ஆண்டவனை காணா அழுது கொண்டு இருக்கார். ஈசனையும் காணா ஈசனையோ அழுது கொண்டு ஆண்டவனை காணா பார்வதி ஆண்டவனை சோகரம் எட்டோடு எட்டனா ஆண்டவன் சோகரம் ஆதிவெள்ளி கையிலே வரவில்லை என்று சொல்லி அம்பிகைய பார்வதி அடுத்து நல்ல புடவையோ அழகோளமாய் இருந்தார். எந்த நன்னன் கோபாலா எந்த நன்ன ஐயோ எந்த எல்லாரும் பார்வதி மட்டும் இருக்கா சொல்லுவா, சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை, உலகமே இல்லை. ஆமா அப்படி ஆண்டவன் சிவபெருமானை காணாமல் அம்மை பார்வதா தேவியானவள் முத்து முத்த கண்ணீரை முகமெல்லாம் அடித்துக் கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார். ஆமா அப்படி ஆண்டவன் சிவபெருமானை காணாமல் எட்டோடு 8 நாளா அழுது கொண்டிருக்கிறார். உடனே பார்த்தால் பார்வதி, அண்ணா கோபாலா என் பெயரை தீர்க்க வேண்டும் அண்ணா அப்படி என்று சொல்லி அம்மை பார்வதா தேவியானவள் அண்ணன் கோபால கண்ணனை எப்படி அழைக்கிறார் தெரியுமா? பார்க்கடலில் பள்ளி போன்ற பார்க்கடலில் பள்ளி போன்ற பச்ச மாலை வாழும் ஐயா அலைகடலில் பள்ளி போன்ற அச்சுலாரை வாழும் ஐயா துளசிமாணி மார்பாலா ஐயா துளசிமாணி மார்பாலா தூயவரே வாரும் ஐயா ஆமா அதாவது ஒரு வீடான வீட்டுல சண்டைன்னு சொன்னா அந்த அம்மா உடனே நினைக்கிறது யாரு தெரியுமா? கூட பிறந்த பொறப்பத்தான் நினைப்பா, அண்ணன் நினைப்பா, தம்பியை நினைப்பா. அப்படியே புவனா வெளிச்சேக்குழுவை ஆதரித்து பரிசளித்து செல்வசீமான் யார் என்று சொன்னார்? லெஸ்டா பாண்டியன். எல்லாருக்கும் ஹெட்டே அவர்தான். பாண்டியன், லெஸ்டா பாண்டியன். ஆமா அப்படி அவர்களும் அவர்கள் குடும்ப நல கோத்திரங்களும் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேண்டும் வளர வேண்டும்
லட்சா பாண்டி அவர்கள் அம்மா உச்சினி மாகாளி மாயாண்டி மாசோட அருளால வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி எஸ் புவனா வெள்ளிசேக்குடி சார்பாக வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். அப்படி இருக்க அப்படி ஆண்டவன் சிவபெருமானை தான் நினைத்து முன்னாள் நாட்டமே பேசுகிறேன். முருகானந்த பாண்டியன் முன்னாள் நாட்டாமை அவருடைய லட்சா பாண்டியனா சரி. அப்படி ஆண்டவன் சிவபெருமானை காணாமல் அம்மை பார்வதா தேவியானவள் அண்ணன் கோபாலக்கண்ணனை அழைத்தாள். உடனே ஆதிவள்ளி கைலாசத்தில் அண்ணன் கோபாலக்கண்ணன் வந்துகிறார். எம்மா பார்வதி, என்ன அழைச்ச விவரம் என்னம்மா? எதுக்குமா இப்படி நீ அழுதுகிட்டு இருக்க? இந்த சடையாண்டி ஒண்ணு ஏதோ அடிச்சாரா? ஏதோ அடிச்சாரம்மா சொல்லம்மா அப்படி என்று சொல்லி கேட்டாரு. அப்ப சொல்லுதா என்ன என் வீட்டுக்கார பத்தி பிச்சாண்டி பேயாண்டின்னு சொல்லக்கூடாது. அப்பெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படி என்று சொல்லி அம்மை பார்வதா தேவி இடத்திலே ஆண்டவன் அண்ணன் கோபாலக்கண்ணன் சொல்கிறார். ஆமா ஆண்டவன் சிவபெருமான் அரக்கனுக்கு வரத்தை கொடுத்தாரு. இந்த அரக்க ஆண்டவன் சிவபெருமான எரிக்கணும்னு சொல்லி இந்த கைலாசத்துக்கு வந்துட்டான். 8 நாளாவது ஆண்டவன் சிவபெருமான காணல. நீதான் எப்படியாவது ஆண்டவன் சிவபெருமானை கையிலுக்கு அழைத்து வர வேண்டும் அப்படி என்று சொல்லு. அண்ணன் கோபாலக்கண்ணன் எப்படி வடிவம் கொண்டு போகிறார் தெரியுமா? ஆடுமைக்கும் மாயன் போல அச்சூதரும் வடிவம் கொண்டார். ஆடுமைக்கும் மாயன் போல மாயன் போல இந்த மாயக்கண்ணன் வடிவம் கொண்டார் வடிவம் கொண்டார். அப்படி வரும்பொழுது அந்த நந்தவன தோட்டத்தின் பக்கத்திலே வரும்பொழுது அண்ணன் கோபாலக்கண்ணன் புல்லாங்குழலை சேர்க்கிறார். அப்படி புல்லாங்குழலை சேர்க்கும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் எப்படி ஆடுகிறார் தெரியுமா? என்ன சிவனும் ஆடவே சிவனும் ஆடவே அது தக்க வீடு கருகள் என அது தக்க வீடு கருகள் என
சிவலிங்கமா ஒளிஞ்சேன். அதனால இந்த அரக்கனை எப்படியாச்சும் நீங்க அழிக்கணும் அப்படி என்று சொல்லி அண்ணன் கோபால கண்ணன் மச்சான் கோபால கண்ணன் இடத்துல சொன்னார். உடனே கோபால கண்ணன் தன்னிடம் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை எல்லாம் மச்சான் இடத்துல ஒப்படைச்சார். மச்சான் கடையாண்டியர இந்த ஆடு மாடு எல்லாம் பத்திரம் பவுன்ஷா பார்த்துக்கிடணும். ஒரு நாள் குறைஞ்சது உமக்கு இருக்கு. ஆமா அப்படி என்று சொல்லி ஆடு மாடுகளை கொடுத்துக்கிட்டு எப்படி சொல்கிறார் தெரியுமா? ஆட்டுக்காரவே மச்சான் அந்த கொஞ்சம் பார்த்துக்கணும். காட்டு பெற்ற பயிரெடுக்க காவல்காரன் காட்டு பெற்ற பயிரெடுக்க காவல்காரன் காட்டு நடந்த பசுவின் கால நியாயம் நடந்த பசுவிய கால நியாயம் ஆட்டுக்காரவே மச்சான் உடனே எம்பெருமாள் கோபாலகிருஷ்ணன் மனதில் தெரிவித்தார். நம்ம இதே கோலத்தோட அரக்கனை தேடி போட சொன்னா இந்த அரக்கை நம்ம தான் வந்திருக்கோம் கண்டுபிடிச்சிருவான். அதனால கோலத்தை மாற்ற வேண்டும் அப்படி என்று சொல்லி எம்பெருமாள் கோபாலகண்ணன் 16 வயதுடைய ஜட மோகினி போல வடிவம் கொண்டார். ஆமா பெண்ணாசை யார விட்டது விடாதுல்ல. பெண்ணால கட்டது யாரெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே. அதனால பெண் சொர்க்கத்தை நம்ம எடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி எம்பெருமாள் கோபாலன் 16 வயதுடைய ஜட மோகினி போல வடிவம் கொண்டார். ஆமா அப்படி வடிவம் கொண்டு அந்த நந்தனோட தோட்டத்தின் பக்கத்திலே அப்படியே வருகிறார். ஆமா இந்த அரக்கனை தேடிக்கொண்டு எம்பெருமாள் கோபாலன் எப்படி வருகிறாள் தெரியுமா? அரக்கனைக்கு தேடியாலோ அரக்கனாயும் தேடியாலோ எம்பெருமா கோபால் 16 வயதுடைய மாய கண்ண கோபால் மங்கை போல வடிவாங்குவான். அரக்கனாயும் தேடியாலோ அழகுடானே வாரா அங்கும் எங்கும் பார்க்கிறார். அரக்கனையும் காணவில்லை என்னாத எண்ணம் வேலாம் என்னாத எண்ணம் வேலாம் என்னுதானே வளர சொல்லி எம்பெருமாள் கோபாலன் 16 வயதுடைய ஜட மோகினி போல வடிவம் கொண்டு தங்க நகையெல்லாம் போட்டுக்கிட்டு தகநகைய பூ வச்சுக்கிட்டு ஜல்லு ஜல்லுன்னு கொலுசு போட்டு அப்படியே வரா அழுதுகிட்டே வாரா. அதாவது ஒரு 16 வயதுடைய பொண்ணுக்கு ஒரு நல்ல சேலை கட்டி பூ கட்டி வச்சா பார்த்தோம்னா எவ்வளவு அழகா இருக்கும். அதே போலவே வடிவம் கொண்டு இந்த அரக்கனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறார். உடனே பார்த்தா இந்த வல்லரக்கன் பெண் என்று தான் நினைத்தான், பெருமாள் என்று நினைக்கவில்லை. மங்கை என்று தான் நினைத்தான், மாய கண்ணன் என்று நினைக்கவில்லை. ஆமா கண்ணன் என்று நினைக்கவில்லை. அப்படி இந்த மோகினி இடத்திலே இந்த வல்லரக்கராட்சிதான் என்ன கேட்கிறான் தெரியுமா? வல்லரக்கராட்சோதன் வல்ல நம்ம ராஜோதன் யாடி அம்மா பெண்பாடிய அந்த வான தோட்டத்தில நீ அழுது கொண்டு வருவாங்க என்று சொல்லி வளர்றாய். இன்பம் மூட கேட்பா அந்த வார்த்தை காலியாட்டு அந்த வார்த்தை காலியாட்டு மோகினியா யாரி சொல்லு அப்படி இந்த
மோகினிய ஒத்த பொட்ட பிள்ளைய ஒத்தையில் நடந்துட்டு அழுதுட்டு வரலாமா? வரலாமா? ஆமா என்ன தேசம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த வல்லரக்க ராட்சசனிடத்திலே மோகினியானவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா? வல்லரக்கனிடமாகி வல்லரக்கனிடமாகி வல்லரக்கம் மண்ணாலே மோகினியா தென்பாட்டியா அம்மா பேரு மலையாரஸ் அப்பா பேரு மலையாரஸ் என்று சொல்லி மோகினியா ஆரம்பனோட இடமாதியே அளவுடான சொல்லுதான் அந்த வார்த்தை காதிலே அப்பா அந்த வார்த்தை காதிலே அரங்கனே யாரு சொல்லு அம்பிகைய மோகினியா வல்லாரா என்னையிலும் வந்தாது என்ன என்று தெரியாவியா என்று சொல்லி மோகினே வல்லராக இடமாவே அளவுடான தியாகா மோகினியா இடமாவே மோகினியா இடமாவே யாரு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த மோகினியானவள் சொல்கிறார், எங்க அப்பா பேரு மலையரசி, எங்க அம்மா பேரு மலையரசி, நாங்க அக்கா தாங்க 8 பேரு. ஆமா மூஞ்சி இருக்கு. ஆமா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்படி என்று கேட்கும் பொழுது அந்த அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த வல்லரக்கனிடத்தில மோகினியானவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா? அங்கே வல்லரக்கையிடமாதி பெண் போலே வல்லரக்கம் என்னுடைய வார்த்தைகள் எல்லாத்துக்கும் புத்தவள நாமையரே நாமல நாதரை நாமலை கொடுக்கிறது ஒன்றாவது அக்கா நகரதியில சுமப்பு சொக்கரை மீனாட்சியை கொடுக்கிறது மூணாவது அக்கா மூணாவது சங்கரனார் நாலாவது அக்கா காசி தௌடனில விசாலத்தை கொடுக்கிறது ஐந்தாவது அக்கா சால நாதரி கொடுக்கிறது ஆறாவது அக்கா வெள்ளை தௌடனில ஓமதிய கொடுக்கிறது எனக்கு நேரம் புட்டவன் திருமணம் வேண்டவன் கன்னியாகுமரியில கன்னியா கன்னியாகுமரி சொல்லும் பொழுது அந்த மோகினியானவள் அக்கா தங்க 8 பேரை சொல்லியாச்சு. ஆமா பகவதியா இருந்துகிட்டா. ஆமா நான் தான் 8வது பிறந்த பிள்ளை. ஏழகண்ணியா? ஏழு கண்ணு இருக்குமோ? சரி அப்படியா? அப்படி என்று சொல்லும் பொழுது இந்த மோகினியானவள் சொல்கிறார்,
எடா வல்லரக்கம் ஏன்ட்ட நீ இவ்வளவு கேட்கிய அப்படின்னு சொல்லி அந்த மோகினியானவள் வல்லரக்கத்துல என்ன சொல்கிறாள் தெரியுமா? எந்த ஊரு எந்த அதியாசுவாம் அப்பா எந்த அதியாசுவாம் நீயோ எங்கேயோ இருந்து ஊரு என்னப்பா பேர சொல்லப்பா அப்பா பேர சொல்லப்பா நீயோ எங்கேயோ அப்பா நாடு என்னப்பா நரம்பு சொல்லப்பா அப்பா நரம்பு சொல்லப்பா நீயோ நடந்து வந்ததோடு அப்படி இந்த வல்லரக்க ராட்சச இடத்திலே இந்த மோகினி பெண்முறை அவள் கேட்கிறான். ஏன்னா வல்லரக்க நீ என்ன வழிபடுத்திய? உனக்கு ஊர் என்ன பேர் என்ன தியாசி என்ன? நீ எங்க இருந்து வந்திருக்க? அதாவது சாஸ்தா பிறக்க போறாங்க எல்லாரும் வாங்க. பிறக்க போறாரு இப்படிக்கு நாங்க. அதனால எல்லாரும் கண்டிப்பா கோயிலுக்கு வரணும். ஆமா பூசை நடக்க போது யாரும் தூங்கக்கூடாது. மேல எல்லாம் ரெடியா இருக்கு. சாஸ்தா பிறக்க போறாரு வாங்க. ஆமா அப்படி இந்த வல்லரக்க ராட்சச இடத்துல சொல்லும் பொழுது இந்த வல்லரக்க ராட்சசனானவன் மோகினிடத்துல என்ன சொல்கிறான் தெரியுமா? மோகினியிடம் மோகினியா இடமாதே வல்லரக்க ராட்சச ஆதி நல்ல வாதால மன்னனாக இருந்தோவா என்னோடு வந்தையா மன்னவர் மனைவியோ மதிவுடான ஆண்டிடாயா கொண்டவனும் ஜாதியோ ஐயா கொண்டவனும் ஜாதியோ உடனே ஆண்டிடோ சொல்லி வல்லாரு இன்ப மூலம் சொல்லுங்க அந்த வார்த்தை காதில் அந்த வார்த்தை காதில் மோகினியா யாரு சொல் அப்படியே மோகினி இடத்துல கேட்கிறான். அம்மா மோகினி இந்த ஒத்தையில அழுதுகிட்டு வாரிய உனக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டா? சரி எனக்கு வந்து மதுரையில மண் சுமக்கு சொக்கருக்கு என்ன கட்டி கொடுத்தாங்க. சரி கட்டி கொடுத்தாங்க. சரி நான் மண்ணை கூட சண்டை போட்டு நான் மாதா வீடு போயிட்டு இருக்கேன். மாதா வீடு போயிட்டு இருக்கியா? கூட சண்டை போட்டு பிறந்த வீட்டுக்கு போறேன். சரி இந்த வழி மறிக்காத உனக்கு இடத்து வந்து தருவாப்பா. அப்படியா? அப்போ இப்படி கல்யாணம் முடிஞ்சு உனக்கு எத்தனை நாள் இருக்கும்? 8 நாள் ஆகுது. 8 நாள் ஆகுது. 8 நாளைக்கு புருஷன் வீட்டுல சண்டை போட்டு வருவியா? சண்டை வந்துட்டா? அப்படியா? அப்ப அந்த வல்லரக்க ராட்சசனானவன் கேட்கான். எம்மா மோகினி உனக்கு கல்யாணம் முடிஞ்சு 8 நாள் தான் ஆகுது. இந்த 8 நாள்ல நீ எப்படி சண்டை போட்டுருப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த வல்லரக்க இடத்திலே இந்த மோகினி பெண்மணியானவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா? அங்கே வல்லரக்க இடமாறு வல்லரக்க இடமாறு
வீட்டு சண்டை போட்டேன் 6வது நாளையில் பக்கம் வீட்டு சண்டை போட்டேன் 7வது நாளையில 7வது சண்டை மோகினிடத்திலே கேட்கிறார். அப்ப மோகினி சொல்லுதா, நான் 1வது நாளையில மூத்த அத்தை கூட சண்டை போட்டேன், 2வது நாளையில சின்ன அத்தை கூட சண்டை போட்டேன், 3வது நாளையில மூத்த அத்தா கூட சண்டை போட்டேன், 4வது நாளையில என் நாத்தனார் கூட சண்டை போட்டேன், 5வது நாளையில அடுத்த கூட சண்டை போட்டேன், 6வது நாளையில பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போட்டேன், 7வது நாளையில அடுத்த தெருவுல போய் சண்டை போட்டேன். ஆமா, அதனால நீ என்னை வழி மறைக்காத, உனக்கு இடத்துல வந்து சேரும், என்னைய விடு அப்படின்னு சொல்லுதான். அப்ப இந்த வல்லரக்கன் சொல்லுகிறான், நீ ஆமா சண்டை வீட்டு உன் மாதா வீடு போகணும், நீ ஒரு பக்கம் போக வேண்டாம். ஆமா, நீ மாதா வீடு போக வேண்டாம், பக்கத்து வீட்டுக்கும் போக வேண்டாம். சரி, மன்னவரும் மனைவன் நம்ம மகிழ்வுடனே ஆண்டலாம். அந்த ஆதி பாதாள உலகத்தை நம்ம அரசாட்சி செய்து வாழலாம். ஆமா, அதனால நீ என் கூட வந்தன்னு சொன்னா நம்ம நிம்மதியா வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மோகினியானவள் வல்லரக்கடத்திலே சொல்கிறார், ஏன் வல்லரக்கா நீ என்னைய வாவான்னு சொல்லுதே, உனக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டா? ஒரு நேரம் முடிஞ்சிருக்கா? அப்படியா? அப்ப கல்யாணம் முடிச்சு உனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கே, நீ என்னைய தேடலாமா? கடல் ஆத்திரியா விளக்கமா? ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணலாமா? அப்படி இந்த வல்லரக்க ராட்சி இடத்திலே அந்த மோகினி பெண்ணுடையானவள் சொல்லும் பொழுது அந்த வல்லரக்க ராட்சிதனானவன் ஆள்காட்டி விரல் எடுத்து ஆகாதேவி கங்காதேவி ரூமாதேவி தானறிய அவனுடைய சிரசை 3 நேரம் தானே சுற்றி தன் தொண்டை தொழிலை தானே வைத்து மூத்த தானத்தை நினைக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுக்க, அப்படி சத்தியம் செய்து கொடுக்கும் பொழுது அவன் எப்படி முங்குதான் தெரியுமா? ரொம்ப குலத்தை நான் அறியல, அவன் ரொம்ப குலத்தை நான் அறியல, ஒரு முங்க முங்குதான அவன் முழுகு போல நிறைய 2 முங்க முங்குதான அவன் 8 வந்து வாக்குதான 3 முங்க முங்குதான அவன் முடிய 3 நடக்கலையா பின்னாலே பார்க்கிறான அந்த மோகினிய கவனில தானா காட்டி விரல எழுதியா ஆகாதேவி கங்காதேவியா பூமாதேவி தானவியா அவன் சிறப்பதேன சுற்றுதான இந்த மொழிய தான வைத்தியா அவன் 3 நாள் கிடைக்க மாட்டியா என்று சொல்லி வல்லவங்க அவன் சத்தியமும் தானே செய்தான். அந்த வல்லரக்க சிறசனூரா சிறசனூரா சிக்குநூரா சிக்குநூரா அப்படி வல்லரக்க பாலகனை கோபால கண்ணனோடு அழைத்துவிட்டு ஆதிவெள்ளி கைலாசத்துக்கு வருகிறார். அத்தனை சிவபெருமானத்தில் அரக்கனை அழித்து விட்டேன் என்று சொல்ல, எப்படி அழித்தேன் என்று சொருவத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்ல, ஆண்டவன் சிவபெருமானிடத்தில் பெண் சொருவத்தை எடுக்க, அப்படி ஆதியும் சிவனும் ஒன்று சேர யார் வந்து விளக்க வராங்க தெரியுமா?